ஆசீர்வாதமான இன்றைய பைபிள் ஜீவ வார்த்தை. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 என்கிறது சத்தியவசனம். நம்பிக்கையற்ற இவ்வுலகில் பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வருகிறோம். அதே வேளையில் நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்றால் என்ன? உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியேதான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ரோமர் 4:18. ஆபிரகாமுக்கு 100 வயது, அவன் மனைவி சாராளுக்கு 90 வயது. இருவருக்குமே பிள்ளை தரக்கூடிய சாத்தியமே இல்லை. ஆனால் அவர்கள் நம்பிக்கையோடு விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, நம்புவதற்கு எவ்விதத்திலும் சாத்தியக்கூறுகள் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவரை விசுவாசிப்பதுதான் நம்பிக்கை. மேலும் அந்த நம்பிக்கையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையல்ல, காணப்படாததை விசுவாசிப்பதே நம்பிக்கை. ஆமென்.